இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்றானது புனித ஹஜ் பயணம். துல்ஹஜ் மாதத்தில் இந்த கடமையை நிறைவேற்ற முஸ்லிம்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா நகருக்கு செல்வார்கள். புனித ஹஜ் பயணத்திற்காக ஹஜ் விமானம் கடந்த 26ஆம் தேதி முதல் சென்னை மீனம்பாக்கம் அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து சவுதி அரேபியா ஜித்தா நகருக்கு சென்றது. சென்னையிலிருந்து தமிழகம், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளை சேர்ந்தவர்கள் 19 விமானங்களில் 5529 பேர் புனித பயணம் சென்றனர். இந்த நிலையில் திருச்சி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 334 பேர் புனித பயணம் சென்ற ஹஜ் கடைசி விமானம் சென்னையிலிருந்து சென்றது. முன்னதாக பயணிகளை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவரும் மணப்பாறை எம்எல்ஏவுமான அப்துல் சமது ஆகியோர் வழியனுப்பி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை ஒன்றியம் நாரைக்கிணறு பஞ்சாயத்து பகுதியில் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களுக்கு கடந்த 2 ஆண்டாக குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டும் தண்ணீர் விநியோகம் செய்யப்படாததால் மழைநீரை பிடித்து அதனை சூடாக்கி குடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் 20க்கும் மேற்பட்ட தெருவிளக்குகளில் 2 மட்டுமே எரிவதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி பொதுமக்கள் பஞ்சாயத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் எவ்விதமான அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என கோரி அப்பகுதி பொதுமக்கள் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் போலீசார் இப்பிரச்சினைக்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கடலூரில் தங்கள் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் செயல்படும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பழங்குடியின வகுப்பை சார்ந்த பெண் புகார் மனு அளித்தார். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அடுத்த வெங்கடமால்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் வெள்ளச்சி. காட்டுநாயக்கன் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த இவர் அணுக்கமொட்டு கிராமத்தில் உள்ள கோகுலகிருஷ்ணன் என்பவரிடத்தில் 15 மாதங்களுக்கு முன்பு 10 சென்ட் இடம் வாங்கி அதனை பத்திரப்பதிவும் செய்துள்ளார். இதனையடுத்து அவர் இந்த இடத்தில் வீடு கட்ட நடவடிக்கை மேற்கொண்ட போது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியை சார்ந்த ஜெயபால் மற்றும் நேரு ஆகிய இருவர் வெள்ளச்சியை தரக்குறைவாக பேசி அந்த இடத்திலிருந்து வெளியேற்றியுள்ளனர். இதுகுறித்து முறையாக குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல் கண்காணிப்பாளர் ராஜாராமை சந்தித்து மனு அளித்தார். சொந்த இடத்தில் தங்களை அனுமதிக்காமல் தரக்குறைவாக பேசி தங்களை மிரட்டும் நபர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் இதுகுறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல் கண்காணிப்பாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மனு அளித்த வெள்ளச்சி தெரிவித்தார். கரூர் மாவட்டம் செல்லாண்டிபாளையம் கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலை சாலை பணியாளர் சங்கம் சார்பில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் செவந்தலிங்கம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் கோரிக்கை விளக்க உரையாற்றினார். அப்போது சாலை பணியாளர் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த ஆணையம் வழங்கிட வேண்டும், நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்படும் பட்சத்தில் சுங்கச்சாவடிகளை தமிழக அரசு ஏற்று நடத்திட வேண்டும், சுங்கச்சாவடி கட்டணம் அரசு கஜானாவுக்கு செல்ல வேண்டும் என பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கோஷம் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரக உள்ளாட்சி தேர்தல் 9 மாவட்டங்களுக்கு விதிவிலக்கு அளிக்க கோரி திருப்பத்தூர் மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பு சார்பில் திருப்பத்தூர் மாவட்ட திட்ட இயக்குநரிடம் மனு அளித்தனர். தமிழகத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு 27 மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. இதில் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. இதனையடுத்து தமிழகத்தில் வருகிற டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. 9 மாவட்டங்களில் உள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் முடிவதற்குள் தேர்தல் நடந்தால் இடஒதுக்கீடு செய்யப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்படுவதால் தமிழக அரசு 9 மாவட்டங்களுக்கு விதிவிலக்கு அளித்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் 5 ஆண்டுகள் நிறைவு பெற்ற பின்பு தேர்தல் நடத்த வேண்டும் என திருப்பத்தூர் மாவட்ட திட்ட இயக்குநர் உமா மகேஸ்வரியிடம் திருப்பத்தூர் மாவட்ட அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டமைப்பினர் கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் தங்களது கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியை சுற்றி சுமார் 30க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் உள்ளன.
இவர்கள் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் ஆபத்து நேரிடும் நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் பழவேற்காடு அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை என கூறி புரட்சி பாரதம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழவேற்காடு அரசு மருத்துவமனையில் 24 மணி நேரமும் மருத்துவர் நியமிக்க வேண்டும், மருத்துவமனை ஊழியர்கள் பற்றாக்குறையை சரி செய்து விட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மேலும் தமிழ்நாடு அரசு உடனடியாக பழவேற்காடு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைத்து ஊழியர்களையும் உடனடியாக நியமித்திட வேண்டும் என தமிழக அரசிடம் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை பகுதிகளுக்கு மீனவர்கள் சுற்றுலா பயணிகள் 2 தினங்கள் செல்ல வேண்டாம் என தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் குமரி மாவட்ட கடல் பகுதிகளில் நேற்று இரவு முதல் 2 நாட்களுக்கு கடல் சீற்றம், கடல் கொந்தளிப்பு, சூறைக்காற்று அதிகமாக இருக்கும் என்பதால் கடற்கரை பகுதிகளுக்கு மீனவர்களும் சுற்றுலா பயணிகளும் 2 தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் மீனவர்கள் தேவையான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என குமரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூரில் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகள் பேருந்து வராததால் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் நேற்று இரவு 11 மணியளவில் சென்னை செல்வதற்காக சுமார் 100க்கும் மேற்பட்ட பயணிகள் காத்திருந்தனர். வழக்கமாக காத்திருந்த நேரத்தை விட சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாகியும் பேருந்து வராததால் பயணிகள் ஆத்திரமடைந்து பேருந்து நிலையம் வெளியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த பெரம்பலூர் நகர போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு அங்கு வந்த சென்னை பேருந்தில் பயணிகள் ஏறி சென்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பாபநாசம் வனச்சரகம் அணவன் குடியிருப்பு கிராம பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் பாபநாசம் வனச்சரக அலுவலர் சத்யவேல் தலைமையில் வனத்துறையினர் துப்பறியும் மோப்பநாய் நெக்ஸ் உதவியுடன் அணவன் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தையின் கால் தடங்களை வைத்து மலையடிவார பகுதியில் வனத்துறை பணியாளர்கள் மற்றும் தனிக்குழுவினர்கள் இணைந்து சிறுத்தையை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாதுகாப்பாக இருக்கும்படி பொதுமக்களுக்கு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.